நிறைந்த இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வந்த கிருபாதார பலியே, உம்முடைய ஆச்சரியமான நாமத்தை தொழுது கொள்கிறோம். எங்கள் இருளை மாற்றும்படியாய், எங்களுக்குள்ளாய் ஒரு புது வெளிச்சத்தை, புது வாழ்வை தரும்படியாய் வந்த இரட்சகரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஒரு போதும் விலகிடா, ஒரு நாளும் கைவிடார். ஒரு போதும் விலகிடா, ஒரு நாளும் கைவிடார். வழிகாட்டும் தெய்வம் உண்டு விழியற்ற என் வாழ்விலே. வழிகாட்டும் தெய்வம் உண்டு விழியற்ற என் வாழ்விலே. இருள் யாவும் நீக்கிடுவார், புது வாழ்வு தந்திடுவார். இருள் யாவும் நீக்கிடுவார், அந்த இயேசு புது வாழ்வு தந்திடுவார். கஷ்ட நஷ்டங்கள் சூழ்ந்த போதும், துன்பம் தொல்லைகள் நேர்ந்த போதும், கஷ்ட நஷ்டங்கள் சூழ்ந்த போதும், துன்பம் தொல்லைகள் நேர்ந்த போதும், ஒரு போதும் விலகிடா, ஒரு நாளும் கைவிடா. ஒரு நாளும் கைவிட. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். எங்களை காக்கும் நிழலாய் எங்களை தாங்குவீராக. காக்கும் தெய்வம் உண்டெனக்கு, கலங்கின நேரங்களில் காக்கும் தெய்வம் உண்டெனக்கு, கலங்கின வேளைகளில் கரம் பிடித்து நடத்துவார், கண்மணி போல் காத்திடுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மணி போல் காத்திடுவார். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும். பலவீனத்தின் நடுவிலே சோர்ந்து போய் நசுக்கப்பட்ட நிலைமையில் வழி தெரியாமல் இருக்கிற எங்களுக்கு பலன் நீர் ஒருவரே, ஆதரவு நீர் ஒருவரே. தயவாய் எங்களை நடத்துவீராக, மறுபடியும் எங்களை உயிர்ப்பிப்பீராக. பலன் அளிக்கும் தேவனுண்டு பலனற்ற வேளைகளில், பலன் அளிக்கும் தேவனுண்டு பலனற்ற வேளைகளில். என் கிருபை போதும் என்று தயவா என்னை நடத்திடுவீர். என் கிருபை போதும் என்று தயவா எம்மை தாங்கிடுவீர். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் சொன்னார், வானம் பூமி ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாதவைகளை. வாக்கு பண்ணினவர் நீர் உண்மையுள்ளவர், சொன்னதை நிறைவேற்றி முடிக்க வல்லவரே. வாக்கு தத்தம் செய்த தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். வாக்கு
எந்தன் தாங்கிடுவார். ஒரு போதும் விலகிடா, ஒரு நாளும் கைவிடார். ஒரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன அந்த ரட்சகர், அந்த மீட்பர், அவர் நம்மோடு கூட உண்டு. அவர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4 மாதங்கள் முடிந்து 5வது மாதத்தில் பிரவேசிக்கும்படியாக தேவன் நமக்கு இரக்கமும் தயவையும் ஆண்டவர் பாராட்டியிருக்கிறார். பயங்களும் நடுக்கங்களும் சூழ்ந்த இந்த காலத்தில் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானத்தை தேவன் தந்திருக்கிறார். ஆகவே இந்த 5வது மாதம் உங்களுக்கு ஒரு சமாதானத்தின் மாதமாக தேவன் அதை தருவாராக. உடைய ஆவிலையும் ஆத்மாவிலையும் உடைய சரீரத்திலையும் ஒரு தெய்வீகமான சமாதானம் இந்த 5வது மாதத்தில் இருக்கும்படியாக தேவன் தெய்வம் இரக்கத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உடைய குடும்பங்களில் தெய்வ சமாதானத்தை இந்த மாதத்தில் அதிகமாக உணரும்படியாக கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை நீங்கள் குடும்பமாக அனுபவிக்கும்படி தேவ தயவு உங்களுடைய மேல் இருப்பதாக. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் சில திறவுகோல் வசனங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திறவுகோலை கொண்டு நாம் திறந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக வாழும்போது எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை நாம் இழந்து போகாமல் காத்துக்கொள்வதற்கு அது மிகவும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். வேதத்திலிருந்து சில திறவுகளை நாம் பார்க்க போகிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 6ஆம் வசனத்திலையும் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்திலையும் நம்முடைய குடும்பம் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் முதலாவது நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய கவலைகளையும் நம்முடைய பாரங்களையும் நாம் ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் மேலே நம்ம அதை போட்டுவிட நாம் கற்றுக்கொள்வோம். ஆனால் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். கவலைப்படுகிற ஒரு காரியத்தையும் உடைய இதயத்திலே நீங்கள் வைத்து கொண்டிருக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு உண்மையான ரட்சிப்பை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே உலக பிரகாரமான ஒரு கவலைகள் உடைய இதயத்தில் எப்பொழுதும் இருப்பதே இல்லை. ஒரு ஆழமான ரட்சிப்பை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் போது அவன் தேவனுக்கேற்ற பாரமுடையவனாகவும் தன் தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிற கவலை உடையவனாகவும் சபையை குறித்து கவலையும் ஆத்மாக்களை குறித்து கவலையும் தேவ ராஜ்யத்தை குறித்து கவலையும் தன் குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவ சபைக்கு வர வேண்டும் என்பதை குறித்து கவலையும் அவன் எப்பொழுதும் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக கவலை உடையவனாக இருப்பான். நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறதுனால அநேக கவலைகளை நாம் குடும்பத்தின் மூலமாகவும் மற்ற மனிதர்கள் மூலமாகவும் நாம் சந்திக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது அந்த கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் நாம் கர்த்தர் மேல் போட்டுவிட வேண்டும். அப்பொழுது தான் உங்களுடைய அனுதின வாழ்க்கையிலையும் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். உலக பாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் உங்களுடைய தெய்வீக வாழ்க்கையை அது முற்றிலுமாக பாதித்துவிடும். ஒரு விதமான சோர்வின் ஆவியிலே நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய ஜீவ வாழ்க்கை சோர்ந்து போகும். கர்த்தருக்காக மகிமையாக வாழ வேண்டிய வாழ்க்கையெல்லாம் அப்படியே ஒரு குறைபட்டு போய்விடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பது அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பலனாக இருக்கிறது. அதிகாலை எழும்பி ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழும்பினுடனே அன்றைக்கு நடக்கிற மகிழ்ச்சியான காரியம் என்ன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். மகிழ்ச்சியை குறித்தே நீங்கள் அதிகமாக நினைத்து கொண்டே இருக்க வேண்டும்.
உங்களை கவலைக்குள்ளாக்குகிற எந்த நினைவுகளும் உங்களுடைய இருதயத்தில் வராமல் சமாதானத்தின் நினைவுகளோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாழும்படியாக நீங்கள் பிராக்டிஸ் பண்ண வேண்டும். அதில் நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். நாம் ஆண்டவரை அறியாத நாட்களுக்கு முன்பாக ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நாம் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டே இருப்போம். குடும்பத்தை குறித்து கவலை, பிள்ளைகளை குறித்து கவலை, எதிர்காலத்தை குறித்து கவலை, வருமானத்தை குறித்து கவலை, ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் அதிகமாக நாம் கவலைப்பட்டு கொண்டே இருப்போம். ஆகவே கவலைப்பட்டு நாம் வாழ்ந்ததுனால நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமாகவும் அந்த கவலை என்கிற அந்த பாரம் சில பேருடைய இருதயத்தை விட்டு போகாமல் இன்றைக்கும் அவர்களை அங்கே அமிழ்த்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆராதனைக்கு வந்த ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கூட ஒரு சந்தோஷமாக கர்த்தரை ஆராதிக்காமல், முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லாமல், ஒரு இளைப்பாது இல்லாமல் தேவ சபைக்கு வருகிற அநேகரை விசுவாசிகளை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவங்க அதிகமாக கவலைப்பட்டு தங்களுடைய இருதயத்தெல்லாம் கவலையினாலே நிரப்பியிருந்ததினாலே ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமாகவும் அந்த பழைய சுவாபங்கள் அவங்களை விட்டு விலகாமல் இன்றைக்கும் அதுக்கு அவர்கள் அடிமைப்பட்டவங்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், உன் பாரங்கள் எல்லாவற்றையும் நேர் மேலே வைத்து விட, நான் உன்னை ஆதரிப்பேன்னு சொல்கிறார். தேவனுடைய ஆதரவு எவ்வளோ மேன்மையான காரியம் என்று பாருங்கள். நான் உன்னை ஆதரிப்பேன். யார் சொல்ல முடியும் இந்த நாட்களில் நான் உன்னை ஆதரிச்சுக்கிறேன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? உன்னை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளையும் நான் ஆதரிச்சுக்கிறேன், நான் ஆதரவாக வைத்துக்கொள்கிறேங்கிற வார்த்தையை யாராவது உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறாங்களா? ஆனால் தெய்வம் சொல்கிறார், உன் பாரத்தை எல்லாம் என் மேலே நீ வச்சுட்டேன்னா நான் உன்னை ஆதரிப்பேன், நான் உன்னை தள்ளாட விடமாட்டேன், தள்ளாடி நீ கீழே விழுந்து போக நான் விடமாட்டேன்னு கர்த்தர் சொல்கிறார். எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை, எவ்வளோ ஒரு நல்ல தெய்வன் என்பதை பாருங்கள். இப்படிப்பட்ட தெய்வத்தை உடைய நீங்கள் கவலையான எந்த நினைவையும் உடைய இருதயத்தில் அனுதினமும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டாம். நீர் என்னை தள்ளாட விடமாட்டீர் ஆண்டவரே, நீர் என்னை ஆதரிப்பீர் ஆண்டவரே. ஆகவே நான் இனிமேல் நான் கவலைப்படுவதில்லை, அனுதினமும் நான் சந்தோஷமாக இருப்பேங்கிற அது ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட ஏறெடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு மனிதனுக்கு இல்லை இப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவி இருக்குமானால் அவன் அனுதினமும் சந்தோஷமாக இருக்க முடியும். குடும்பத்தில் நீங்கள் ஒரு ஆள் சமாதான குலைச்சலோடு சந்தோஷம் இல்லாமல் இருப்பீர்களானால் அது நிமித்தமாய் முழு குடும்பமும் பாதிக்கப்படும், பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். உங்களை பார்க்குற எல்லாருமே ஒரு விதமான சோகத்துக்குள்ளாக போய் விடுவார்கள். ஆகவே எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும், எவ்வளவு பாரங்கள் இருந்தாலும் என்னை ஆதரிக்கிற ஒரு தெய்வன் இருக்கிறார், என்னை காலை தள்ளாட விடாத ஒரு கர்த்தர் எனக்கு இருக்கிறாருங்கிற விசுவாசத்தோடு எல்லா பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விட்டு அவரை நோக்கி நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்க. உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். ரெண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது நீங்கள் கர்த்தரை துதிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய துதி என்று நான் பார்க்கும்போது எப்போதும் ஆண்டவரை துதிக்கிற அந்த இருதயம் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரை துதிக்கிற இருதயம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டுமென்றால் உங்களுடைய இருதயத்தில் 2 காரியங்களை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். முதலாவது, நீங்கள் ஆண்டவர் செய்த அநேக நன்மைகளுக்காக நீங்கள் நன்றியுடையவங்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய இருதயம் தேவனை நோக்கி நன்றியுடைய ஒரு இருதயமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்த எந்த உபகாரங்களையும் நீங்கள் மறந்து போகாமல் கர்த்தர் செய்த உபகாரங்களை நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்து விட முடியும். சபைக்கு வருகிற அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் கர்த்தரை நாம் எழும்பி நின்று ஆராதிப்போம் என்று சொன்ன உடனேயே எல்லாரும் தேவனுடைய ஆவியிலே நிறைந்தவர்களாக கண்ணீர் விட்டு கதறி அழுது தன் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரை ஆராதிப்போம்ங்கிற ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவ்வளவு பேரும் அப்படியே தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறார்களே. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னாக்கா, அவங்க தேவ சபையில் வந்து கர்த்தர் தனக்கு செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்து தன் வியாதியின் நேரத்தில் கர்த்தர் சுகமாக்கினதையும், தன் இல்லாமல் இருக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்ததையும், தன் இயலாமையின் காலத்தில் கர்த்தர் துணையாக இருந்ததையும்,
தன் தள்ளாடுகிற காலத்தில் கர்த்தருடைய கால்களை ஸ்திரப்படுத்தினதையும் தான் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமாக கர்த்தர் நடத்தினதுனால அந்த கர்த்தர் செய்த உபகாரங்களை நினைத்து அவங்க நன்றி உள்ள இருதயத்தோடு தெய்வ சபைக்கு வர்றதுனால ஆராதிப்போம்னு ஊழியக்காரங்க சொன்ன உடனே அத்தனை பேரும் அப்படியே ஆவில் நிறைந்து அந்நிய பாஷையிலையும் பாடல்களையும் வியாக்கியானத்திலையும் சத்தமிடுகிறதிலையும் ஆனந்த கண்ணீர் விட்டு கர்த்தரை ஆராதிப்பதிலையும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இப்போ தேவனை துதிக்கிற துதி உன் இருதயத்தில் இருக்க வேண்டுமானால் கர்த்தர் செய்த உபகாரங்களை, உன்னை சுகமாக்கினதை, உன் தேவையை சந்தித்ததை, உன் காரியங்களெல்லாம் கர்த்தர் அற்புதமாய் வாக்கிய பண்ணினதை உன் வாழ்க்கையில் ஒருபோதும் உன்னை மறந்து போகவே கூடாது. அது உன் இருதயத்தில் நிறைவாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ தேவனை துதித்து கொண்டே இருக்க முடியும். தேவனை துதிக்க 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 உன் உள்ளமோ குடும்பமோ ஒரு பெரிய சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கும்படி தேவன் செய்வார். ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்போது 3 பிரகாரங்களை இருக்கும்படியாக ஆண்டவர் சொன்னார். 1 பிரகாரம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். ஆசரிப்பு கூடாரத்தை 3 பகுதியாக பிரித்து கட்டும்படியாக தேவன் ஆலோசனை கொடுத்தார். அதிலே பிரகாரம் என்பது பலி செலுத்துகிற இடமாக இருந்தது. பரிசுத்த ஸ்தலம் என்பது கர்த்தரை ஆராதிக்கிற, பாடல் பாடி ஆராதிக்கிற இடமாக இருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது அங்கே அமைதலாக தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்ததாக காணப்பட்டது. சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசனுடைய வாழ்க்கையிலையும் சபையில் இந்த 3 காரியங்களும் இன்றைக்கும் நடக்கிறது. முதலாவது பலி செலுத்துகிறார்கள், 2வது தேவனை ஆராதிக்கிறார்கள், 3வது தேவன் பேசும்படியாக அமைதலாக இருக்கிறார்கள். ஒரு தெய்வீகமான ஆராதனைகளை இந்த 3 சுவாபங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். ஆராதனைக்கு வருவதற்கு முன்பாக ஜனங்கள் தங்களை பலியாக்கி கொண்டு ஆராதனைக்கு வர வேண்டும். பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து தெய்வனை ஆராதிக்கும்படியாக ஆயத்தமாகி ஜெபித்து அவங்க சபைக்கு வரும்போது அவங்க ஆராதனையில் இருக்கிறார்கள். முதலாவது பலி, 2வது பரிசுத்த ஸ்தலம், 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பலியினால் உடன்படிக்கை பண்ணின என் பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்க வருகிறதுக்கு முன்பாக உன்னை நீ பலியாக்கி கொண்டு அதிகமாய் காத்திருந்து உபவாசம் இருந்து விசுவாசத்தின் ஆவியை பெற்று நீ தேவனை ஆராதிக்க சபைக்கு வரும்போது உன்னை பலியாக்கி விட்டு நீ ஆராதனைக்கு வரும்போது பிரகாரத்தில் ஒரு பெரிய துதியின் ஆராதனையை கர்த்தர் உனக்கு உண்டாக்குவார். பரிசுத்த ஸ்தலத்தினுடைய ஆராதனை முடிந்ததுக்கு அப்புறமாக கர்த்தருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக அழைத்து கொண்டு போவார். அங்கே ஒரு அமைதலான சூழ்நிலை இருக்கும். அங்கே தேவன் தன் பாரத்தை உன் இருதயத்தோடு ஆண்டவர் பேசுவார். நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை குறித்து கர்த்தர் உங்களோடு பேசுவார். அப்போ கர்த்தர் பேசுறதுக்கு முன்பாக ஒரு மனிதர் 2 காரியத்தை செய்ய வேண்டும். 1, தன்னை பலியாக்கி விட வேண்டும். 2வது அவன் கர்த்தரை துதித்து ஆராதிக்க வேண்டும். 3வது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கர்த்தர் அவனை அழைத்து கொண்டு போய் அங்கே அமைதலாக தேவன் அவனோடு பேசுகிறாரு. ஆராதனை நடத்துகிற ஒரு மனிதன் இந்த 3 பகுதியும் செய்வார்கள். ஒரு சபையினுடைய ஆராதனை ஆரம்பிக்க முன்பாக ஜனங்கள் பலி செலுத்தி விட்டு வருவார்கள், பலியாக வருவார்கள். ஏதோ ஒரு கடமைக்காகவும் நேரப்போக்குக்காகவும் சபைக்கு வருகிற இந்த மனிதனும் சபையில் நிலைத்திருக்க முடியாது. தேவ சத்தத்தை கேட்கும்படியாக அவன் சபைக்கு ஆயத்தமாகி வருவானால் அந்த சபையின் மூலமாக கர்த்தர் அவனோடு பேசுவார். ஆயத்தம் இல்லாமல் சபைக்கு வருகிற இந்த மனுஷனோடு தேவன் ஒருபோதும் பேசுவதே இல்லை. அவங்க கர்த்தரை ஆராதிக்கவும் முடியாது. ஆகவே பலி என்பது ரொம்ப முக்கியமான காரியம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் நீ கேட்க வேண்டுமானால் உன்னை பலியாக்கி விட்டு நீ வர வேண்டும். சர்வாங்க தகன பலியாக்கப்பட வேண்டும். பாவ நிவாரண பலியாக உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும்.
கர்த்தர் உன்னோடு பேசும்படி அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தன் வார்த்தையும் தன் இருதயத்தின் பாரத்தை உன்னோடு கூட இடைபடும்படி நீ ஆயத்தமாகி வர வேண்டும் என்று அவர் காத்திருக்கிறார். இன்னைக்கு ஏன் தேவனோடு பேச முடியவில்லை? நீ ஆயத்தமாகி சபைக்கு வரவில்லை. ஆயத்தம் இல்லாதனால பலி இல்லை, பலி இல்லாதனால தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நீ உன் வீட்டுக்கு போகிற ஆராதனை முடிஞ்சு எந்த விதமான தெய்வ சத்தமும் கேட்க முடியாமல் உன் வீட்டுக்கு நீ போகிறாய். கர்த்தருடைய ஆராதனை, சபையின் ஆராதனை உனக்கு மகிமையாக இருக்க வேண்டுமானால் நீ உன்னை பலியாக்கி கொண்டு ஆராதனைக்கு வா. தேவன் உன்னை நடக்க வேண்டிய வழிகள் ஒவ்வொன்றை குறித்தும் உன் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் மூலமாய் கர்த்தரோடு சபையில் தேவன் பேசுவார். தெய்வ சத்தம் கிடைக்காமல், தேவனுடைய வார்த்தை இல்லாமல் இன்னைக்கு நீ சபைக்கு போவாய். ஆனால் உனக்கு ஏற்ற ஒரு ஆராதனையும் சபையின் தேவன் உனக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். கர்த்தரே உன்னை அழைத்து கொண்டு போகிற சபையிலே நீ நீடித்திருக்கும் போது அங்கே தேவனுடைய வார்த்தை உனக்கு வெளிப்படும். ஒரு இளைப்பாறுதல் உனக்கு உண்டாகும். மனிதனால் கட்டப்படுகிற சபை அல்ல, தேவனுடைய ஆவியானவரால் அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்தினால் கட்டப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு சபையை நீ அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். உலக பிரகாரமாய் நீ சாப்பிடுவதற்கு, நல்ல ஆகாரத்தை சாப்பிடுவதற்கு எப்படி ஒரு இடத்தை நீ தெரிந்து கொள்கிறாயோ, அதே போல உன் ஆவிக்குரிய ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு நல்ல சபையை உன் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டும். சபை உன்னை நித்திய ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்க வேண்டும். சபை மனிதனுக்கானது அல்ல, சபை உனக்கானது அல்ல, சபை தேவனுக்கானதாக இருக்கிறது. அங்கே தேவன் பேசுகிறார், அங்கே தேவன் அசைவாடுகிறார். உன்னை நித்திய காலமாய் தன்னோடு இருக்கும்படியாக சபை உன்னை ஆயத்தப்படுத்துகிறது. உன் பாவங்களையும் உன் குறைகளையும் சபை கண்டித்து உணர்த்துகிறது. நீ எப்படி நடக்க வேண்டும் என்பதை சபை உனக்கு போதிக்கிறது. உன்னுடைய இருதயமெல்லாம் உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தின் மேலேயும் உலக ஞானத்தின் மேலேயும் இல்லாமல் தேவனை அறிகிற அறிவின் மேலு உன் இருதயம் ஆழமாக இருக்கும்போது நீ தேவனை கண்டிப்பாக துதிக்க முடியும். தேவனுக்கு விரோதமான மனக்கசப்பையும் முறுமுறுப்பையும் அப்படிப்பட்ட மனப்பாங்கையும் உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் ஏற்படுத்தி கொள்ளவே கூடாது. காலங்கள் கடைசி ஆகிறதுனால அநேகர் சபைக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள், சபையை பகைக்கிறார்கள். சபையினுடைய ஊழியக்காரர்களை, ஆசாரிகளை மிகவும் அற்பமாக நினைக்கிறார்கள், அற்பமாக பேசுகிறார்கள். சபை கர்த்தருடைய மனவாட்டியாய் இருக்கிறதுனால ஆண்டவருக்காக மனவாட்டியாய் ஆயத்தப்படுகிற சபை இன்றைக்கு உலக மனிதர்களாலேயும் சரியாக ஆயத்தமில்லாத மனுஷன் மூலமாகவும் சபை தூசிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. தேவனுக்கு விரோதமான கசப்பும் முறுமுறுப்பும் அப்படிப்பட்ட மனப்பான்மையும் உன் இருதயத்தில் நிறைந்திருக்குமானால் நீ எந்த இடத்துக்கு போனாலும் தேவனை நீ துதிக்கவே முடியாது. கர்த்தரை துதிக்கிற துதி உன் வாழ்க்கையில் இல்லாமல் போகும்போது நிச்சயமாகவே நீ சமாதானத்தை இழந்து போவாய். இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், அப்படிப்பட்ட மனப்பான்மை உடையவங்களாக இருந்தார்கள். அவங்க கடுமையாக தண்டிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். வாக்குத்தத்தத்தின் தேசத்தை அவங்க ஒருபோதும் சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டார்கள். வனாந்தரத்திலே மரித்து போனார்கள். சங்கீதம் 103:1-2, சங்கீதம் 34:1, கர்த்தரை துதிக்கிற துதி உன் இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆபகுக்கு 3:17-18 அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழங்கள் அட்டு போனாலும் என் கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள்ளே நான் களி கூறுவேனுங்கிற இருதயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். ஆபகுக்கின் காலத்தில் கர்த்தர் அவனை கொண்டு தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். நான் எதை இழந்து போனாலும், என் அத்திமரங்கள் துளிர் விடாமல் போனாலும், ஒரு வனாந்தரமான வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அப்படியே கடந்து போனாலும், நான் நட்ட திராட்சை செடியில் எந்த பலனும் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு நாள் நான் முறுமுறுக்க மாட்டேன். தேவனையும் தேவன் உண்டாக்கின சபையையும் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட நடத்தப்படுகிற ஒரு ஆசாரியனையும்
ஒருபோதும் நான் தூஷிக்க மாட்டேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. காலவெளியில் நீ எப்படிப்பட்ட மன நிகழ்ச்சியோடு, மன நிறைவோடு, மனப்பக்குவத்தோடு நீ கர்த்தரை ஆராதிக்க வருகிறாய்? சபைக்கு வந்து கர்த்தரை துதிங்கள் என்று ஒரு ஊழியக்காரன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் செய்த உபகாரங்களை நினைத்து நீ தேவனை நீ ஆயத்தமாகி உன்னை பலியாக ஒப்பு கொடுத்து நீ சபைக்கு வருவாயானால் சபை உனக்கு மகிமையாக இருக்கும். எப்படிப்பட்ட உலக பிரகாரமான மனாந்தரமான வாழ்க்கை இருந்தாலும் நீ கர்த்தரை சபையில் வந்து துதிக்கும் போது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியான ஒரு வாழ்வை கர்த்தர் உனக்கு உண்டாக்கி தருவார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25-26 பவுலும் சீலாவும் நடுராத்திரிலே துதித்தார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டார்கள். பூமி மிகவும் அதிர்ந்தது. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. கதவுகள் திரை உண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போய்விட்டது. ஆராதனையை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுடைய கட்டுகளையும் கர்த்தர் அங்கே அவிழ்த்து போட்டார். எப்படிப்பட்ட ஒரு வனாந்தரமான வாழ்க்கையிலே நீ இருந்தாலும், அடைக்கப்பட்டு சிறையிலே நீ வாழ்ந்தாலும், உன் கால்கள் கட்டப்பட்டிருந்தாலும், பவுலும் சீலாவை போல கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்து நீ தேவனை நீ துதிப்பாயானால் அவர் உனக்கு செய்த உபகாரங்களிலே மகா பெரிய உபகாரம் உன்னை ரட்சித்தது. நீ தேவனை அறிகிற அறிவை உனக்கு உண்டாக்கினது. உன் கண்கள் திறந்தது. உன் மனக்கண்களை கர்த்தர் திறந்தது. இதை விட ஒரு பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. தேவனை அறியவும், தெய்வ பிரசனத்தை அறியவும், தெய்வ தரிசனத்தினை உடையவளாய் மாறவும் கர்த்தர் உனக்கு ஒரு மகா பெரிய ரட்சிப்பை உன் மனக்கண்களை திறந்தாரே, அதுக்கு மேலான ஒரு காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அந்த ரட்சிப்பின் உபகாரத்துக்காக உன் வாழலாம் கர்த்தரை நீ துதிக்க வேண்டும். உலகத்தில் எந்த மனுஷனும் தெய்வ மகிமையை உணர முடியாதே, சபையில் வந்து அவன் ஆராதிக்க முடியாதே. ஆனால் உன்னை கொண்டு வந்து கர்த்தர் தம்முடைய மகிமையை நான் நிரப்பி இருக்கிறாரே. அப்படியானால் எவ்வளவு தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் அவங்க கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பார்கள். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஜனங்கள் மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். நாங்கள் வனாந்தரத்தை சாகும்படி எங்களை வரப்பண்ணினது என்ன என்று கேட்டார்கள். இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். கர்த்தர் பாருங்க, கொள்ளை நோயையும் சர்ப்பங்களை தேவனை அனுப்பினார். அநேகர் அங்கே மரித்து போனார்கள். முறுமுறுக்கிற பகைத்து கொள்ளுகிற ஒரு மனது உடையவனாய் உன் வாழ்க்கையை நீ ஒருபோது வைத்துக்கொள்ளவே கூடாது. அப்படின்னு இருப்பாயானால் உன் மனதை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்காக நீ பிராக்டிஸ் பண்ண வேண்டும், நீ பயிற்சி எடுக்க வேண்டும். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 1-7 வரை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, யாத்திராகமம் 17 1-7 வரை இஸ்ரவேல் ஜனங்கள் ரெவிதீமிலே பாளையம் இறங்கினார்கள். குடிக்க தண்ணீர் இல்லை. ஜனங்கள் வாதாடினார்கள். கர்த்தரை பரிசித்து பார்த்தார்கள். கர்த்தர் கன்மலை மேல் நின்றார். மோசே அடித்தான், தண்ணீர் வந்தது. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அமலேக்கியர்கள் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். மோசே கோலை பிடித்து கொண்டு மலையின் உச்சியிலே நின்றான். அவன் பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசி என்று பெயரிட்டான். தேவன் எங்களுடைய வெற்றி கொடி என்று அவன் சொன்னான். பலிபீடம் இதை காட்டுகிறது, துதியினும் ஆராதனையும் காட்டுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ரெவிதீமிலே பாளையம் இறங்கின போது குடிக்க தண்ணீர் இல்லை. அப்படிப்பட்ட காலத்தில் அமலேக்கியர்கள் அவங்களோடு கூட யுத்தம் பண்ண வந்தார்கள். எவ்வளோ ஒரு இக்கட்டான காலங்கள் என்று பாருங்கள். ஆனால் மோசே கோலை பிடித்து கொண்டு மலையின் உச்சியிலே அவன் நின்றான். எவ்வளோ பெரிய வறுமை வந்தாலும், எவ்வளோ பெரிய தண்ணீர் பஞ்சங்கள் வந்தாலும், அவனுக்கு விரோதமாக அமலேக்கியர்கள் யுத்தம் பண்ண வந்தாலும் மோசே தன் கையில் உள்ள கோலை பிடித்தவனாக கர்த்தருக்காக பலிபீடம் கட்டுகிறவனாக இருந்தான். பலிபீடம் தேவனை ஆராதிப்பதை காட்டுகிறது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே தண்ணீர் இல்லாத பஞ்ச காலங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும், உனக்கு விரோதமாய்
அமெரிக்கர்கள் யுத்தம் பண்ணும்படியாய் வந்தாலும் கர்த்தர் உனக்கு கொடுத்த கோலாகிய வார்த்தையின் அதிகாரத்தை பிடித்து கொண்டு மலையின் உச்சியிலே நின்று கர்த்தருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசி தேவன் என்னுடைய வெற்றி கொடி என்று நீ சொல்வாயானால், நீ கர்த்தரை ஆராதிப்பாயானால் உன் குடும்பம் பெரிய சமாதானத்துக்குள்ளே நிறைந்து வருவதை நீ பார்க்க முடியுமே. இந்த மாதம் தேவன் அதை கண்டிப்பாக உனக்கு செய்வார். தெய்வ சந்தோஷம் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது ஜெபம், இரண்டாவது தேவனை துதிக்கிற துதி, மூன்றாவது சமாதானம். சமாதானம் என்று சொல்லும்போது தெய்வ சமாதானத்தை நம்முடைய இருதயத்தில் அனுபவிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதான குறைச்சலோ துக்கமோ கவலையோ எதுவுமே உங்களுக்கு ஒரு உதவியுமே செய்யாது. சமாதானம் என்பது எந்த சூழ்நிலையிலையும் தேவனுடைய உதவியை வேண்டி அவரையே நம்புவதை காட்டுகிறது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரையே நீங்கள் நம்பும்போது உங்களுடைய இருதயம் உங்களுடைய மனதும் சமாதான கட்டினால் அப்படியே நிறைந்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். பிலிப்பியர் 4:6-7 ஒன்றை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பிலிப்பியர் 4:6-7. மத்தேயு 6:27 கவலைப்படுவதனால் எவன் சரீர அளவிலே ஒரு முழத்தை அவன் கூட்ட முடியும். மத்தேயு 6:31 எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். மத்தேயு 6:34 நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள். மத்தேயு 6:33 முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்கள், தேவ நீதியை தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏசாயா 26:3 பார்க்கும்போது உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனுக்கு பூரண சமாதானத்தை தருவேர். யோவான் 16:33 இயேசு சொல்றார், என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டு. எந்த சூழலையும் கர்த்தர் மாற்ற போதுமானவர் என்பதை நீங்கள் முழுவதுமாக அவரையே நம்பி அவரை சார்ந்து கொள்ளும்போது உங்களுடைய இருதய சமாதானத்தினால் நிறைந்திருக்கும். சமாதான குறைச்சலை ஒருபோது நீங்கள் அனுமதிக்கவே செய்யாதீங்க. உங்கள் நிமித்தமாய் உங்களுடைய குடும்பங்கள் சமாதான குறைச்சலுக்குள்ளே போகவே கூடாது. உங்கள் நிமித்தமாய் துக்கமும் கவலைகளும் உங்களுடைய குடும்பத்தில் வரவே கூடாது. அதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கவே கூடாது. நீ ஒன்றை குறித்தும் கவலைப்படாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ கவலைப்படுறதுனால ஒரு முழத்தவனால் கூட்ட முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ நாளைக்காக கவலைப்படாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். என் ராஜ்யத்தை தேடு, எனக்காக நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டு, இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தரையே இந்த வார்த்தையை உன்னோடு உடன்படிக்கை பண்ணும்போது ஏன் நீ சமாதான குலைச்சலோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும்? எப்பொழுதும் உன் இருதயத்தை சமாதானத்தின் கட்டினால் நீ காத்துக்கொள்வாயாக. அவரை உறுதியாய் நீ பிடித்துக்கொள். அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்கிற மனதை உடையவன் எப்பொழுதும் அவன் பூரண சமாதானத்தோடு இருப்பான். நான்காவதாக, நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நான்காவது வல்லமையை காட்டுகிறது, தேவ வல்லமை. ரட்சிக்கப்பட்ட ஆண்டோடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரும்போது இந்த உலகத்தில் உள்ள அநேக உபத்திரவங்களை சோதனையை தாங்குவதற்கு தேவன் தம்முடைய வல்லமையை தேவன் தர்றாரு. தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்ததான ரட்சிப்பும் தேவன் கொடுத்ததான ஒரு சமாதானமும் இருதயத்தை விட்டு விலகும்படியாக சாசானவன் பல வழிகளிலே உன்னோடு கூட போராடி கொண்டே இருப்பான். சமாதான குலைச்சலை நீ ஜெயிக்க வேண்டுமானால் நீ தெய்வீக வல்லமையிலே நிறைந்தவளாய் இந்த உலகத்திலே காணப்பட வேண்டும். தேவனுடைய வல்லமை இருந்தால் தான் அவனுக்கு வருகிற உபத்திரவத்தை நீ சந்திக்க முடியும்.
ஒரு தெய்வீக வல்லமையின் அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கும்போது எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், மனுஷன் மூலமாக இவ்வளவு நெருக்கப்பட்டாலும் அந்த இடத்தை விட்டு நீ போகாமல் அதை எதிர்த்து நின்று ஒரு தனி மனிதனாக மனுஷியாக நின்று அதை ஜெயிக்கத்தக்கதான ஒரு வல்லமையை தேவன் உனக்கு தருவார். தெய்வ வல்லமை இருக்கும்போது நீ சமாதானமாய் சந்தோஷமாய் உன் வீட்டில் நீ வாழ முடியும். தெய்வ வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். முதலாவது நீ கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து செட்டைகளை விடித்து அவங்கள் உயரே பறப்பார்கள். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவாய் நீ காத்திருக்கிறாயோ அவ்வளவாய் தேவனுடைய வல்லமையிலே நீ நிறைந்திருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். தேவ கிருபையும் தேவனுடைய வல்லமையும் அவருக்காக காத்திருப்பதில் அதிகமாய் காட்டுகிறது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு மணிக்கணக்காக நீ தேவனுக்காக காத்திருக்கும் போது தேவன் தம்முடைய வல்லமையை உனக்கு அதிகரித்து கொண்டே இருப்பார். நீ பேசும்போது ஜனங்கள் நடுங்குவார்கள். நீ பாடல் பாடும்போது பிசாசுகள் நடுங்கும். இயேசுவின் நாமத்தில் நீ ஜெபிக்கும் போது அந்த காலத்தின் வல்லமைகள் உன்னை விட்டு விலகுவதையும் நீ இருக்கிற இடத்தை விட்டு விலகுவதை உன் கண்களினால் பார்க்க முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லமை உள்ள மனுஷனாய் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். ஆரம்பத்திய நாட்களில் ரசிக்கப்பட்ட நாட்கள் அவ்வளவு தெய்வ வல்லமையிலே நிறைந்திருந்த நீ இன்றைக்கு வல்லமையெல்லாம் இழந்து காணப்படாதபடி நீ எச்சரிக்கையாகிறது. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி நீ காத்துக்கொள்வாயாக. உன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரே வார்த்தையை கண்டு எத்தனையோ பிசாசுகள் நடுங்கி அநேக ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். மரித்தவனை கூட உயிரோடு எழுப்புகிற வல்லமையை தேவன் உனக்கு தர ஆயத்தமாயிருக்கிறார். சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கத்தக்கதான வல்லமையை தேவன் உங்களுக்கு தர ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் தேவனுக்காய் காத்திருக்கிற அந்த காத்திருப்பின் ஜீவியம் உன் வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆரம்பத்திய நாட்களில் காத்திருந்து மணிக்கணக்காய் கதறி அழுது தெய்வ சமூகத்தில் இருந்த நாட்களை நீ மறுபடியும் திருப்பித்துக் கொள்வாயானால் தேவன் இன்றைக்கே மறுபடியும் உன்னை எடுத்து தம்முடைய வல்லமையினால் உபயோகப்படுத்த முடியும். உன் குடும்பத்தோடு போராடுகிற, பிள்ளைகளோடு போராடுகிற அந்த காலத்தை பிசாசினுடைய வல்லமைகளை ஜெயிக்க வேண்டுமானால் நீ தேவன்கிட்ட காத்திருந்து நீ வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். காத்திருக்கிற வல்லமையை தேவன் உனக்கு தருவதை நீனே உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு விதமான வல்லமையினால் நீ நிறைந்திருப்பதை நீனே உனக்கு உணர்ந்து கொள்ளும்படியாக தேவன் செய்வார். தேவ வல்லமை உனக்குள்ளே இருக்குமானால் ஒவ்வொரு பகுதியிலையும், வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் நீ சந்தோஷமாக இருக்க முடியும். உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்த காலத்தின் வல்லமைகளையும் கர்த்தர் உனக்கு கொடுத்த தெய்வீகமான வல்லமை கொண்டே நீ துரத்த முடியும். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை தருகிறார், பலனை தேவன் தருகிறார். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் போய் குளுமையானதை புசியுங்கள், மதுரமானதை குடியுங்கள், ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள், இது ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தேவன் தன்னுடைய வல்லமையை தருகிறார், தன்னுடைய பலனை தருகிறார். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக மாறுகிறது. இரண்டாவது, நீ வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தேவனுடைய வார்த்தையை நீ கேட்கிறவனாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் வல்லமை உனக்குள்ளே தரிப்பித்துக்கப்பட்டிருக்க வேண்டும். முதலாவது, நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தேவன் தம்முடைய வல்லமையை தருகிறார். இரண்டாவது, நீ தேவனுடைய வார்த்தையை அதிகமாக கேட்கும்போது தேவன் தம்முடைய வார்த்தையின் வல்லமையை உனக்கு தேவன் தருகிறார். நெகேமியாவின் காலத்தில் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை பெற்றவர்களாக இருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை பெற்றவர்கள் தேவனுக்கென்று ஒரு மகா பெரிய சபையை, தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் கட்டி எழுப்ப முடியும். ஒரு சபை கட்டப்பட வேண்டுமானால் அந்த சபையிலே வார்த்தையின் வல்லமை இருக்க வேண்டும். அதிகமாக தேவனுடைய வார்த்தை அதிகாரத்தோடு அங்கே பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும். பலிபீடம் அக்னியாக இருக்க வேண்டும். பலிபீடத்தினுடைய வார்த்தை தெய்வத்தினுடைய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருக்க வேண்டும்.
நெகேமியாவின் காலத்தில் இடிக்கப்பட்ட ஆலயங்கள், இடிந்து போன சபைகள் மறுபடியுமாக எழுந்து கட்டப்படும்படியாக எல்லா ஜனங்களும் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை பெற்றவங்களாக காணப்பட்டார்கள். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நெகேமியா 8:3. ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனமாக செவி கொடுத்தார்கள். 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எல்லா ஜனங்களும் எழுந்து நின்றார்கள். 6ஆம் வசனத்தில் ஆமே என்று சொன்னார்கள். முகங்குப்புற விழுந்தார்கள், கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். 7ஆம் வசனத்தில் ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். இதனாலே வல்லமையும் கிருபையும் உண்டானது. இது ஒரு பெரிய சந்தோஷத்தை இந்த நாட்களிலே, நெகேமியாவின் நாட்களிலே ஜனங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை உண்டாக்கினது. அப்போ நீ வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், இரண்டாவது தேவனுடைய வார்த்தையை நீ கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போது ஜனங்கள் முகங்குப்புற விழுந்தார்கள், கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ராஜாமங்கள் வரையிலேயும் நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் வாசிக்கப்பட்ட போது ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். ஒருத்தர் கூட எழும்பி போகவே இல்லை. இன்னைக்கு சபையினுடைய பிரசங்க நேரங்கள் எல்லாம் குறைந்து போய்விட்டது. பாடலுக்கும் ஆராதனைக்குமே இன்றைக்கு சபையில் அதிகமான நேரங்களை அது அபகரித்துக் கொள்கிறது. கர்த்தருடைய வார்த்தை மிகவும் சுருக்கமாக போதிக்கப்படுகிறது. ஆகவே தான் ஜனங்கள் ஒரு சமாதானமற்றவங்களாக சபையை விட்டு போகிறாங்க. ஒரு நல்ல சபையில் வார்த்தையின் வல்லமை இருக்கும். அந்த வார்த்தை அவங்களை அப்படியே நிலைப்படுத்தும். வார்த்தை ஜனங்களை முகங்குப்புற விழச் செல்லும். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய இருக்கையில் எழுந்து நின்று ஆமேன் என்று சொன்னார்கள். ஆரம்பத்தின் நாட்களில் சபையில் தேவனுடைய வார்த்தை நேரம் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் கொடுத்து கொண்டே இருந்தார். ஜனங்கள் தங்களுடைய இருக்கையில் அப்படியே அமர்ந்திருந்து அசையாமல் தேவனுடைய வார்த்தை நாட்களை கேட்ட நாட்களெல்லாம் இந்த நாட்களில் இருந்தது. ஆகவே சபை பக்தி விருத்தி அடைந்தது. சபையின் பக்கமாய் ஒரு மனிதன் கூட தன் வாயை திறக்க முடியாது. ஒரு மனுஷன் கூட அங்கே அதுக்கு விரோதமாய் நிற்கவே முடியாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை சபை முழுவதையும் மூடியிருந்தது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாய் உன் குடும்பத்தில் இருக்க வேண்டுமென்றால் தேவனுடைய வார்த்தையாகிய வல்லமையையும் ஆண்டவற்றுக்காக காத்திருந்த வல்லமையோ நீ பெற்றுக்கொள்வாயா. 5ஆவதாக உன் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்க வேண்டுமென்றால் 5ஆவதாக நீ பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையினால் என்ன அர்த்தம் சொன்னாக்கா, தேவன் உனக்காக வைத்திருக்கிறோம் அந்த பூரண காலம் வரையிலையும் நீ பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். மரம், செடி, கொடிகள், மரங்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு காலங்களை வைத்திருக்கிறார். பறவைகளுக்கு ஒரு காலங்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை உருவாக்கும் போதே, உன் தாயின் கருவில் இருக்கும்போதே கர்த்தர் உனக்காக உடன்படிக்கை பண்ணி உன் காலங்கள் நிறைவேறுகிறது வரலையும் உனக்காக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அநேக காரியத்தினை இழந்து போனது காரணம் தேவனுடைய வேலை வருகிறதுக்கு முன்பாக நீயாகவே மனுஷிகமாக ஆட்களை பார்க்கவும், அங்கே போகவும், சுயமாக முயற்சி எடுக்கவும், அதில் அவமானப்பட்டு போகவும், இவைகளெல்லாம் உன் காலங்கள் கிடையாது. உன் காலங்கள் இன்னும் வரவில்லை. கர்த்தர் உனக்காக வைத்த காலங்கள் வரலையும் நீ பொறுமையாய் இருப்பாயானால் அது பரிபூர்ணமாய் நிறைவேறும்படியாய் தேவன் செய்வார். கர்த்தரே உன்னை உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். நீ எந்த பிரயாசமோ, நீ எந்த பலனுமே, நீ எந்த விதமான மனுஷிகமான முயற்சியும் எடுக்க வேண்டியதில்லை. காலங்கள் நிறைவேறும் போது ஸ்திரீயானவள் தன் குழந்தையை பெற்றெடுத்த பிரகாரம் காலங்கள் நிறைவேறும் போது கர்த்தர் உனக்காக காரியங்களை செய்வார். அதுவரை நீ பொறுமையாயிரு. கர்த்தருடைய காலங்கள் வரலையும் நீ விசுவாசத்தோடு பொறுமையாக இருப்பாய். ஆனால் உனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அந்த பொறுமை உனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கும். ஒருபோதும் உடைய வாழ்க்கையில் நீ அவசரப்பட்டு ஒரு காரியங்களை செய்யவே கூடாது.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் அவசரப்பட்டு சில காரியங்களை செய்ததுனால, பொறுமை இல்லாமல் அவசரமாக அவன் செயல்பட்டதுனால அநேக காரியங்களை பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தவான்கள் இழந்து போயிருக்கிறார்கள். ஆபிரகாமுடைய பொறுமையின்மை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 15:4, ஆதியாகமம் 16:1-2 வசனத்தை நீங்கள் பாருங்கள். அவருடைய பொறுமையின்மை நிமித்தமாக சுதந்திரவாளி இல்லாத இஸ்மவேல் ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிறார். கர்த்தர் சுதந்திரத்தை தருவேன் என்று சொன்ன போதிலேயும் தேவன் கொடுக்கிற சுதந்திரத்துக்காக ஆயத்தம் இல்லாமல் அடிமை பெண்ணின் நிமித்தமாக ஒரு வம்சத்தை ஆபிரகாம் தன் வாழ்க்கையிலே பெற்றெடுத்துக் கொள்கிறான். இஸ்மவேல் ஆபிரகாமுக்கு சுதந்திரவாளி அல்ல. சாராள் ஆபிரகாமை நோக்கி சொல்றார், என் கற்பத்தை கர்த்தர் அடைத்தார். எப்படி சொல்றா பாருங்க. ஆபிரகாம் விசுவாசத்திலே வல்லவனாக இருந்த போதிலையும் தன் மனைவி தன்னிடத்தில் வந்த சொன்ன வார்த்தை நிமித்தமாக அவிசுவாசத்திலே பொறுமையை இழந்தவன் நடந்து கொண்டதுனால அவர் சந்ததியில் இஸ்மவேல் வருகிறத நம்ம பார்க்கிறோம். சாராள் ஆபிரகாமை நோக்கி தினமும் சொல்லுகிறார், கர்த்தர் என் கற்பத்தை அடைத்தார். அடிமை பெண் மூலமாக என்னுடைய வீடு கட்டப்படட்டும். ஆபிரகாம் செவி கொடுத்தான். உங்கள் வீட்டிலே யார் நிமித்தமாகிலும் நீங்கள் பொறுமை இழந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். உன் மனைவி நிமித்தமாகவோ, உன் பிள்ளைகள் நிமித்தமாகவோ, உன் புருஷன் நிமித்தமாகவோ, உன் விசுவாசத்தின் பாதையில் கர்த்தர் உனக்காக கொடுத்துருக்கிற சுதந்திரவாளியை அடைவதில்லை. நீ பொறுமையாயிரு. அவசரப்பட்டு போவாயானால் உன் வாழ்க்கையில் இஸ்மவேலர்கள் வந்து விடுவார்கள். வானத்தின் நட்சத்திரமாய் மாற வேண்டிய குடும்பம் ஒரு துஷ்டனுடைய குடும்பமாக மாறி போனது. ஒன்று சாமுவேல் 13:6-14 வரை. 1 சாமுவேல் 13:6-14 வரை. சவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே பொறுமை இல்லாமல் நடந்ததுனால அவர் ராஜ்யபாரம் அவனை விட்டு போய்விட்டதை அந்த அதிகாரத்தை நாம் பார்க்க முடியும். பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்காக வந்தார்கள். சவுல் அவசரப்பட்டு சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் அவன் செலுத்தினான். ஒரு தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய காலத்தையும் ஒரு தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய வேலையையும் சவுல் செய்தது அவசரப்பட்டு செய்ததுனால அவர் ராஜ்யபாரம் நிலையில்லாமல் போய்விட்டது. சாமுவேல் சொல்றாரு, நீர் புத்தியினமாய் செயலை செய்தீர். கர்த்தர் உமக்கு கட்டளையிட்ட கட்டளைகள் உன்னையும் நீ கை கொள்ளாமல் போனீர். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யம் நிலைத்திருக்காது என்று சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசுகிறாரு. சவுளுடைய ராஜபாரம் அவனை விட்டு போகிறதுக்கு காரணம் அவர் ரொம்ப அவசரப்பட்டான். கர்த்தர் குறிப்பிட்ட காலங்கள் வரலையும் அவன் அமைதலாக இருக்காமல் போய்விட்டான். ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை அவன் அவசரப்பட்டு செய்தான். சபையினுடைய மேய்ப்பர் செய்ய வேண்டிய வேலையை ஒருபோதும் நீங்கள் செய்து விடாதீர்கள். அதை குறித்த நினைவு உங்களுடைய இருதயத்திலே, அதை குறித்த ஒரு ஆசையும் உங்களுடைய இருதயத்திலே வராதபடி நீங்கள் கவனமாயிருங்கள். சபையை நடத்துவதற்கு கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த உத்தரவாதம் லேவியரோடு சேர்ந்தது. எந்த ஒரு அழைப்பும் இல்லாமல் நீங்களாகவே மாம்சீகத்திலே ஆசைப்பட்டு சபையினுடைய எந்த காரியத்தையும் நீங்கள் முன்னின்று பலி செலுத்தும்படியான காரியத்துக்கு நீங்கள் ஆயத்தமாகாதீர்கள். தன் வாழ்க்கையை குறைபட்டவனை ஆசாரியன் ஆக்காதே என்று நாம் பார்க்கிறோம். ஆசாரிய வம்சத்தில் அழைக்கப்படாதவர்கள் கர்த்தருக்காக பலியிடும் போது அந்த குடும்பம் ஒரு சமாதான குலைச்சலுக்குள்ளே போய்விடும். ஆகவே அழைக்கப்பட்டவங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் ஆசைப்பட்டு செய்து விடாதீங்க. சவுல் ஜனங்களுக்கு பயந்ததுனால அவன் பலி செலுத்திவிட்டு ஒரு ஊழியக்காரன் செய்ய வேண்டிய வேலையை அவனே முன்னின்று செய்ததுனால அவர் ராஜ்யபாரம் அவனை விட்டு போயிடுச்சு.
ராஜபாரம் என்பது அதிகாரத்தை காட்டுகிறது. ஒரு ஊழியக்காரனுடைய ஸ்தானத்தில் அந்த பலிபீடத்தின் மேல் அவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் ஏறி நின்று விடாதீர்கள். அதற்காக ஆயத்தமும் அதற்காக அழைப்பும் அதற்காக தேவனுடைய காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நீங்கள் அதை பொறுப்பேற்று நீங்கள் செய்யுங்கள். மோசேயினுடைய வாழ்க்கையிலே அவன் பொறுமையாக இல்லாதனால் அநேக காரியத்தை அவன் இழந்து போனான். 2 பார்க்கும்போது கண்மலையை பார்த்து பேசு என்றார். அவர் 2 தடவை கண்மலை அவன் அடித்தான். சபையாருக்கு தேவன் கொடுத்த தேசத்துக்குள்ள மோசே ஒருபோதும் போக முடியாமல் போய்விட்டது. சங்கீதம் 32-33 மேரிபாவின் தண்ணீர் அண்டையிலே தேவனுக்கு கோபம் மூட்டினார்கள். ஜனங்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினார்கள். தன் உதடுகளினால் அவன் பதறி பேசினான் என்று நாம் பார்க்கிறோம். மோசே தன்னுடைய வாழ்க்கையில் பொறுமையாக இல்லாதனால, கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் மீறி பேசுங்கிற இடத்துல அவன் அடித்ததுனால ஜனங்கள் வந்து அவனுடைய ஆவியை விசனப்படுத்தினார்கள். தன் உதடுகளினால் அவன் பரிந்து அவன் பதறி பேசுகிறவனாக போய்விட்டான். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். 6வது நோக்கமுடையவங்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். வாழ்க்கையினுடைய நோக்கமுடையவங்க எப்பொழுது சந்தோஷமாக இருப்பார்கள். அந்த நோக்கத்தை குறித்து தன் வாழ்க்கையில் அவர் முன்னேறி கொண்டே இருப்பார்கள். எந்த நோக்கமும் இல்லாமல் நீங்கள் வாழ்வில் இருந்தால் நீங்கள் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் போய்விடும். ஏதோ நம்ம வேலை செய்தோம், சாப்பிட்றோம், குடும்பத்தை நடத்துகிறோம், பிள்ளைகளை நடத்துகிறோம், குடும்பத்தை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் எதிர்கால வாழ்க்கை குறித்தும் நித்திய ராஜ்யத்தை குறித்தும் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை குறித்தும் நீங்கள் உணர்வு இல்லாமல் போகும்போது சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போய்விடும். ஆகவே வாழ்க்கையினுடைய நோக்கத்தை உணர்ந்து கொள்ளும் போது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையினுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சந்தோஷமாக இருக்க வேண்டும். உங்களுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரும்போதே அவன் வாழ்க்கையினுடைய முடிவை குறித்து கர்த்தர் அவனோடு பேசுவார். ஒரு மனிதனோடு தேவன் இருக்கும்போது அவன் உயர்வடைவதையும் கர்த்தர் அவனுக்காக வச்சிருக்கிற மேன்மையான இடத்துக்கு கர்த்தர் அவனை அழைத்து கொண்டு போவதையும் ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பதையும் அவன் தன் ஆவியிலே அவன் உணர்ந்து கொள்வான். கொஞ்சம் கொஞ்சமாக தன் வாழ்க்கையிலே அவன் உயர்வதை பார்த்து அவன் குடும்பத்தில் அவன் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. உங்கள் வாழ்க்கை நீங்கள் பார்க்குற உங்கள் வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்களோ போராட்டங்களோ, நீங்கள் எவ்வளவு போராட்டத்தை சந்தித்தாலும் உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த போராட்டங்கள் ரொம்ப உதவியாக இருக்குங்கிறத நீங்கள் மறந்து போக வேண்டாம். நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு போராட்டம், அந்த போராட்டத்தின் நிமித்தமாக நீங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்களும் ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்துக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக கொண்டு போகும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. தேவ திட்டம் நிறைவேறும்படியாக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நோக்கத்தை குறித்து வசனத்தை வேகமாக எழுதி கொள்ளுங்கள். பிலிப்பியர் 1:12 நோக்கத்தை குறித்து சில வசனங்களை சொல்லுகிறேன், வேகமாக குறித்துக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 1:12, பிலிப்பியர் 3:10 வரையிலையும், பிலிப்பியர் 3:10-14, அப்போஸ்தலர் 20:24, ரோமர் 8:28, ஆதியாகமம் 50:20, யோவான் 18:10-11, 36-37,
யோவான் 18ஆம் அதிகாரம் 10, 11, 36, 37. இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து தியானியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆய் குறித்த நோக்கத்தை குறித்து உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் வைக்கும்போது அந்த நோக்கத்தை நினைத்தே நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். கடைசியாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்காக பரிசை குறித்து நீங்கள் நினைக்க வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2, 3வது வசனம். எபிரேயர் 12, 2, 3. இயேசு தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சுமந்தார். தேவன் உங்களுக்கு ஆய் கொடுக்கிற அந்த பரிசை நினைத்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகும். உங்களுடைய காணிக்கையினாலும், உங்களுடைய தசமபாரத்தினாலும், சரீர உழைப்பினாலும் நீங்கள் சபையை தாங்கி கொண்டிருப்பதனாலே, பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் உதவியாக இருப்பது நிமித்தமாக ஒரு பெரிய பரிசை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். இயேசு தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட அந்த சிலுவையை சுமந்ததினாலே தேவன் அவனுக்கு சந்தோஷத்தை அவருக்கு தேவன் கொடுத்தார். தனக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சிலுவையை சுமந்தார். உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய பிரைஸை தேவன் தரப்போகிறார். அவன் கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடு வருகிறது என்று ஆண்டவர் சொன்னார். சபையை தாங்கள் நிமித்தமாக, சபையிலே பணிவிடை செய்து நிமித்தமாக, பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்து நிமித்தமாக, காணிக்கையிலும் தசமபாரத்திலும் சரீரத்தை சபையை தாங்கி நிமித்தமாக, ஜெபத்திலே சபையை தாங்கி நிமித்தமாக உன் செய்கைகளுக்கு தக்கதான பலனை கர்த்தருடைய வருகையிலே அவர் பூரணமாய் தேவன் கொண்டு வருவார். இதை நினைக்கும் போதெல்லாம் உன்னுடைய உள்ளத்திலே கர்த்தர் சமாதானத்தை தருவார். அப்போ உன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு 7 காரியங்களை குறித்து பார்த்தோம். ஒன்று, நீ ஜெபம் பண்ண வேண்டும். 2வது, நீ துதி செலுத்த வேண்டும். 3வது, நீ சமாதானமாக இருக்க வேண்டும். 4வது, தெய்வ வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். 5வது, பொறுமையாக இருக்க வேண்டும். 6வது, நோக்கமுடையவனாக இருக்க வேண்டும். 7வது, கர்த்தர் உனக்காக கொடுக்கிற அந்த பிரதிபலனை நினைத்து நீ கர்த்தரை துதித்து கொண்டே நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பிரதிபலனை நினைக்கும் போதெல்லாம் உனக்கு தேவன் சமாதானத்தை தருவார். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.